வணக்கம். நான் டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி, எம்டி ஜெனரல் மெடிசன். நான் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் 30 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தற்பொழுது மருத்துவ பிரிவிலே முதன்மை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தடுப்பூசியை பற்றி சில விஷயங்களை நாம் பேசுவோம். வருடம் ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் நோய் எதிர்ப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது இம்யூனைசேஷன் வீக். இதில் நோய்களில் பல வகை இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு வகை கிருமியினால் வரக்கூடியது. இதில் என்ன விசேஷம் என்றால், கிருமியினால் வரக்கூடிய நோயை நாம் தடுப்பூசியின் மூலமாக தடுத்து விடலாம். ஒரு வியாதி அதுக்கு வைத்தியம் செய்வதை விட வராமல் தடுப்பது எவ்வளவோ சுலபம். அதனால தான் இந்த வருமுன் காப்போம் என்று சொல்வது போல, நோய் வராமல் தடுப்பதற்காக இந்த தடுப்பூசியை நாம் உபயோகப்படுத்துகிறோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், வருடம் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் இறப்பு தடுப்பூசியின் மூலமாக தடுக்கப்படலாம். அதுதான் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் இறப்புகளை தடுப்பூசியின் மூலமாக நாம் தவிர்க்கலாம். இதை தடுப்பூசின்னு சொல்லும் பொழுது நமக்கு குழந்தைகளுக்கு உள்ள தடுப்பூசி எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே அதுக்கு நம்ம போலியோ, மீசில்ஸு, இல்லைன்னா நிறைய வேக்சினேஷன், ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ், நிறைய வேக்சினேஷன்லாம் போடுகிறோம், டிப்தீரியா, அது மாதிரி. ஆனால் இப்பொழுது கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அடல்ட்ஸ், வயதானவர்களுக்கும் 18 வயது 19 வயதில் இருந்து 60 வயது 65 வயது வயதானவர்களுக்கும் தடுப்பூசி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. என்னவென்றால், இந்த தடுப்பூசியை பற்றி உள்ள ஒரு முக்கியத்துவம் எப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்தது என்றால், கொரோனா டைமில் எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ நம்மளே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். கொரோனாவை நாம் வெற்றி கொள்ள முடிந்தது முக்கியமான காரணம் என்னவென்றால், தடுப்பூசி ஒரு முக்கியமான காரணம். இப்பொழுது 3 டோஸ் கொரோனா தடுப்பூசி ஓட்டதுனால் இப்போது நாம் கொஞ்சம் நன்றாக இருக்க முடிகிறது. கொரோனாவிலிருந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்தி நம்ம கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது. அப்கோர்ஸ் நம்ம கவனிக்க வேண்டிய பர்சனல் ஹைஜீன், முகத்தில் கவச்சம், கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், தனிமனித இடைவெளிதல், இது எல்லாம் முக்கியம். அதோட கூட தடுப்பூசியும் முக்கியம். எந்தெந்த வியாதிக்கு தடுப்பூசி என்பதை நாம் பார்த்தோமானால், பெரியவர்களை பற்றி முக்கியமாக நான் சொல்கிறேன். அடல்ட் வேக்சினேஷன் என்று சொல்வார்கள். இதில் இருமல் சளி, நிமோனியா, அதை இன்ஃப்ளூவன்ஸா என்று சொல்வார்கள். ஃப்ளூ வேக்சினேஷன், அது ஒரு கிருமி. இந்த ஃப்ளூ வைரஸ் கொரோனா கிருமி மாதிரி அதுவும் ஒரு வைரஸ் கிருமி. ஸோ இது குளிர்காலத்திலே அந்த ஃப்ளூ வர்றதுனால தடுப்பூசி போட்டோம்னால நாம் அதை தடுத்து கொள்ளலாம். இது யாருக்கு முக்கியம் என்றால், நாட்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு, தொடர்ந்து வைத்தியம் பண்ணக்கூடிய, உதாரணமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ஆஸ்மா, இருமல், நெஞ்சுச்சளி, பிராங்கைட்டிஸ், சிஓபிடி என்று சொல்கிறார்கள் அவர்கள், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவர்கள், அதே மாதிரி நிறைய புகைப்பிடித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், லிவர் ப்ராப்ளம், சிர்ரோசிஸ் சொல்வார்கள். இப்படி அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட், இவங்களுக்கு எல்லாமே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு இந்த இன்ஃப்ளூவன்ஸா சளி பிடித்தால் அவங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆக வேண்டியிருக்கும். நோயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். விஞ்ஞானபூர்வமாக என்ன கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், இன்ஃப்ளூவன்ஸா ஃப்ளூ வேக்சின் போடுவதனால் இந்த இருதய பாதிப்புக்கு, அதே மாதிரி பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, அந்த பாதிப்பு, இது எல்லாமே குறைகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால், இருதய நோய் மாரடைப்புன்னு சொல்லுகிறோம்ல, ஹார்ட் அட்டாக்கு, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், இதில் எல்லாம் கூட இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய செல் மாறுதல்கள், உடம்பிலே இன்ஃபெக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய மாறுதல்கள், இன்ஃப்ளமேட்டரி சேஞ்ச் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அப்படி இன்ஃப்ளமேஷன் மூலமாக வரக்கூடிய ரசாயன மாற்றங்கள் எல்லாமே இந்த தடுப்பூசியானது தடுக்க முடிகிறது. எனவே வேக்சினேஷன், இன்ஃப்ளூவன்ஸா வேக்சினேஷன் இந்த மற்ற வியாதிகளை கூட கட்டுப்படுத்த நல்ல உதவியாக இருக்கிறது. ஸோ இன்ஃப்ளூவன்ஸா என்று நுரையீரல் சம்பந்தமாக சொன்னேன். இன்னொரு நுரையீரல் சம்பந்தமான தடுப்பூசி நிமோனியா, அந்த நிமோகாக்கல் வேக்சினேஷன், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பெரியவர்கள் போட வேண்டிய இன்னொரு முக்கியமான தடுப்பூசி டெட்டானஸ் வேக்சினேஷன். பெரியவர்களுக்கும் டிப்தீரியாவை சேர்ந்து வருகிறது, டெட்டானஸ், டிப்தீரியா, இது தடுப்பூசி. அதற்கப்புறம் முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது என்றால், பெண்களை பொறுத்தவரையில் கர்ப்பப்பையினுடைய வாய்,
அதுக்கு செர்வைக்கல் கேன்சர் என்று சொல்வார்கள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு 200 பெண்கள் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் ஒரு நிமிஷத்திற்கு 7 பேர் அதில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி ஆனால் இதில் என்ன தெரியும் என்றால், இது என்னவென்றால் ஒரு வைரஸ்னால இந்த கேன்சர் வருகிறது. ஆச்சரியமான விஷயம். சாதாரணமாக வைரஸ்னால நாம் நோய் வருவதை பார்த்திருக்கிறோம். இந்த பாப்பிலோமா வைரஸ் என்ற இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னால இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படுகிறது. அப்போ இதற்கு தடுப்பூசி போடுவதால், பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி போடுவதால் இந்த புற்றுநோயை நாம் நன்றாக தடுக்க முடியும். அதே மாதிரி ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ், அதற்கும் நாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறது, ஏ இருக்கிறது. இதெல்லாம் அடல்ட்ஸ் வேக்சினேஷன் போட்டுக்கொள்வது மிக மிக அவசியம். அதே மாதிரி மூளை காய்ச்சல், மெனிங்கோகாக்கல் தடுப்பூசி, அதையும் நாம் போட வேண்டும். எல்லோ ஃபீவர் என்று இருக்கிறது, வெளிநாடு போக வேண்டும் என்றால் இந்த எல்லோ ஃபீவருக்கு தடுப்பூசி போடுவது மிகவும் அவசியம். எனவே தடுப்பூசி போட்டுக்கொள்வதனால் வியாதி வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அதனுடன் கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கூட இருக்கக்கூடிய வியாதிகளான இருதய பிரச்சனை, அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனை, நரம்பியல் சம்பந்தமாக பக்கவாதம், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கூட நாம் இந்த தடுப்பூசியின் மூலமாக தடுத்து கொள்ளலாம். எனவே நோயில்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கேள்விப்படுகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த், ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு தடுப்பூசி மிக மிக அவசியம். எனவே குழந்தைகளுக்கு மட்டும்தான் தடுப்பூசி என்ற நினைப்பை மாற்றிக்கொண்டு வயதானவர்களுக்கும் டாக்டர் மருத்துவனுடைய அறிவுரைப்படி தேவையானவர்கள் அவசியமாக இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவுரையை எல்லோரும் ஏற்றி பயன்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.